இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் குடுத்து, இதில எத்தன ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் குடுத்துக்கலாம் 1, 2. அப்போ 2 இருக்குதா? இப்போ வந்து நம்ம இத எப்படி கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னா, 1 + 2 = 1 + 3. அப்போ 1, 2, 3. நம்மளுக்கு 3 ட்ரையாங்கிள் சரியாயிருச்சு. இதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, 1, 2, 3, 4. அப்போ 1 + 2 + 3 + 4 = 3, 6, 6 + 4 10. அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ட்ரையாங்கிள் நம்மளுக்கு இருக்கும். இதில் ட்ரையாங்கிள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6. 1 + 2 + 3 + 4 + 5 + 6 = இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10, 15, 21. அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 ட்ரையாங்கிள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்து இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். மேலேருந்து 1, 2, 3. அதே மாதிரி இங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3. அப்போது நம்மளுக்கு இதிலேயே லார்ஜஸ்ட் இருக்கிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 3. அப்போ 3யை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா க்யூப் பண்ணணும். 3 பவர் க்யூப். அப்போ 3 பவர் க்யூப்போட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 27. அப்போது இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 27. இதுக்கான ஆன்சர் 27. இந்த சம்முக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா, இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைட்ஸ் 1, 2, 3. 1, 2, 3 அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2n² - 5 = ஆன்சர். இப்போ நம்மளுக்கு n எவ்வளோ இருக்குது? எல்லா சைட்லேயும் பார்க்கும்போது 3. அப்போ n வந்து நம்மளுக்கு இதில் 3. இப்போ இதில் அப்ளை பண்ணிக்கலாம். 2n வந்து 3² - 5 = 2 அப்படி வச்சுக்கலாம். 3 ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு 9 - 5 9 20 18 - 5 அப்போ 13. அப்போ இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. அதே மாதிரி இதுக்கு பார்க்கலாம். 1, 2, 3, 4. 1, 2, 3, 4 ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ n = 4. அப்போ 2n² - 5 = n-க்கு பதிலாக 4² - 5. 2 4² 16 - 5. 16 × 2 32 - 5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 27. அப்போ இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 27 ட்ரையாங்கிள்ஸ் இதில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துக்கலாம் 1, 2. அப்போ 1 + 2 = நம்மளுக்கு 3. அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம் 1, 2. அப்போ 1 + 2 = 2. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே உள்ளதுக்கு நம்பர் கொடுத்துக்கலாம் 1, 2. அப்போ 1 + 2 3. மேலே 1 + 2 = 3. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 6. இதில் மொத்தம் 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 1 + 2 3. 1, 2, 1 + 2 3. 1, 2, 1 + 2 3. அப்போ 9 ட்ரையாங்கிள் இதில் இருக்கும்.